வணக்கம் நண்பர்களே. இந்த அடிக்கடி வாயில் புண்ணு நீங்கள் அவதிப்படுறவங்களா? ஸோ உங்களுக்காக தான் இந்த காணொளி. ஸோ அடிக்கடி இந்த வாய்ப்புண் வந்தாலே நிறைய பேருக்கு பயங்கர சிரமமாக இருக்கும். சரிங்களா, ஏதோ ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, சத்து மாத்திரை எடுப்பாங்க, அப்புறம் வாய் கொப்பளிச்சிட்டே இருப்பாங்க. ஏதோ பண்ணாலும் அது திரும்ப திரும்ப பயங்கர வலியாக இருக்கும். ஒரு சாப்பிட முடியாது, தண்ணி குடிக்க முடியாது. சரிங்களா, உண்மையாக இந்த அடிக்கடி வாய்ப்புண் ஏற்படுறதுக்கு என்ன காரணம்? இப்போ வாய்ப்புண் இருந்தாவே வயிற்றில் புண்ணு இருக்கும், உள்ளே வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட அனுப்பிச்சுடுவாங்க. சரிங்களா, இதெல்லாம் உண்மையாக என்ன காரணத்தினால இது வருது, இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன, இது அடிக்கடி வாய்ப்புண் வராமல் தவிர்க்கிறதுக்கு வழி இருக்கா, அதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பேசுவோம். வாய்ப்புண்ணை நம்ம மருத்துவத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உங்களுக்கு ஆஃப்தஸ் அல்சரேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது சிம்பிளாக கேங்கர் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதில் நார்மலாக வாய்ப்புண் நிறைய சமயங்களில் வரலாம். சரிங்களா, அதாவது எப்பயாவது ஒருக்க வர்றதுங்கிறது வேறு, அப்புறம் அடிக்கடி வர்றதுங்கிறது வேறு. எப்பயாவது ஒருக்க வர்றது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஒரு ட்ராமானால், இப்போ ஏதாவது நம்ம சும்மா அந்த பல்லு படுது, அந்த இடத்துல ஒரு காயம் ஆகுது, அதிலேருந்து புண்ணு வரலாம். சரிங்களா, சம்டைம்ஸ் ரேராக சத்து குறைபாடுகள்னால வரலாம். சரிங்களா, அதுவும் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி சத்து குறைபாடுகளை வரலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா சில வைரஸ் இன்ஃபெக்ஷன், அது இப்போ காமனாக ஹெர்பேன்ஜைனா அப்படின்னு சொல்கிறோம், அல்லது ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாய்ப்புண்ணு, அப்புறம் கை காலில் கொப்பளம், அல்லது வெறும் வாய்ப்புண் மட்டும், இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்லாம் நிறைய பரவுது. சரிங்களா, இந்த மாதிரி காரணத்தினால வரலாம். எது கிடையாதுன்னு சொல்லிடுறேன். நிறைய பேர் அதுவும் இப்போ இந்த சீசனாக நிறையா குழந்தைங்களுக்கு ஹெர்பேன்ஜைனான்னு சொல்லக்கூடிய வாய்ப்புண் வருது. சரிங்களா, நிறைய பேர் சூடுனால அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது பொதுவாக இது சூடு குளிர்ச்சி கிடையாதுங்க, இது காக்சாக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைரஸ்னால் வருது. சரிங்களா, அதனால் சூடு அப்படின்னு நினச்சிட்டு சும்மா தண்ணி நிறையா குடிக்கிறது, இளநீர் நிறையா குடிக்கிறது, அதனால் இது சரியாகிறது இல்லை. இதுக்கான காரணம் வேறு, அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு வாட்டி வரக்கூடிய வாய்ப்புண் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் சொன்ன அந்த வைரஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 5-6 நாள் வெயிட் பண்ணாவே தானாக சரியாயிடும். வலி ஜாஸ்தி இருக்குது, முழுங்க முடியல அப்படின்னா அதுக்கு லோக்கலாக அனஸ்தட்டிக் இருக்கக்கூடிய லிக்னோகேன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய ஜெல் மாதிரிலாம் இருக்குது. அது மருத்துவர்கிட்ட கேட்டிங்கன்னா ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அது நம்ம தடவிட்டு கொஞ்சம் உணவு எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் எடுத்துக்க முடியும். குழந்தைங்களுக்கும் அதை எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் ஆகாரம் எடுத்துப்பாங்க. சரிங்களா, எப்படி இருந்தாலும் சரியாக சாப்பிட முடியாது, அதனால் நீராகாரம் தான் குடிக்க மாதிரி இருக்கும். எப்படியோ சூடு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு நல்ல இளநீர் குடிக்கிறீங்க அப்படின்னாலும் மறைமுகமாக அந்த குழந்தைக்கு ஹெல்ப்ஃபுல் தான். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நம்பிக்கைகள் இருக்குது. அப்படின்னா இந்த நம்பிக்கைகள் எதுவும் பாதிக்கிறது இல்லை அப்படின்னா நான் சரி ஓகே சூடு தானே, ஓகே நல்லா இளநீலாம் நல்லா கொடுங்க அப்படின்னா நம்ம இது பயங்கரமாக காம்ப்ளிகேட்டட் டேர்ம்ஸ்லாம் சொல்கிறத விட சரிங்க சூடா சரி நல்லா இளநீலாம் நல்லா கொடுங்க அப்படின்னா சந்தோஷமாக அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சரிங்களா, அதனால் ஏதாவது தவறு இருந்தால் மட்டும் நம்ம திருத்திட்டு இதை ஜாலியாக நம்ம என்கரேஜ் பண்ணி விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படி இருந்தாலும் நல்லது தான். பிரச்சனையே இந்த அடிக்கடி வரக்கூடிய வாய்ப்புண். சரிங்களா, அது நிறைய பேர் பார்த்திங்கன்னா மாதம் ஒருக்க வரும், அல்லது ஒரு புண்ணு சரியானால் மறுபடியும் அடுத்தது, ஒரு புண்ணு சரியானால் மறுபடியும் அடுத்தது வரும். இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான். ஸோ பொதுவாக மக்கள் நினைக்கிறது என்னென்னா இதெல்லாம் சத்து குறைபாடுனால வருது. பெரும்பாலும் நான் பார்க்குறது என்னென்னா இந்த மாதிரி ஆஃப்டர் செல்சர் அடிக்கடி வரவங்க பார்த்திங்கன்னா அப்படியே மாதக்கணக்காக அந்த வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் டானிக்கு குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ உண்மையான காரணம் என்ன பார்ப்போம். உண்மையாக நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி பார்த்துருக்காங்க. ஈவன் அந்த வாய்ப்புண்ணை இந்த பயாப்சிலாம் எடுத்து கூட டெஸ்ட் பண்ணியெல்லாம் பார்த்துருக்காங்க. என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா ரெக்கரண்ட் ஆஃப்டர் ஸ்டொமடைட்டிஸ், RAS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு உண்மையான காரணம்னு ஒன்றுமே இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. ஆனால் நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு 50% மக்களுக்கு பாசிட்டிவ் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்திருக்கு. அதாவது என்ன, ஸோ இப்போது உங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி வாய்ப்புன்னு வரும்னா உங்கள் அண்ணா தம்பி, அக்கா தங்கச்சி, அல்லது அப்பா அம்மா அவங்களுக்கும் இது மாதிரி வாய்ப்புன்னு வரும். ஸோ ஏதோ நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம், சரிங்களா, லோக்கலாக அந்த ஆஃப்டர் செல்சர் வரதே லோக்கலாக நம்ம பி செல் டி செல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வெள்ளை அணுக்களில் டி செல் வகையான வெள்ளை அணுக்கள் பார்த்திங்கன்னா அதோட ரெஸ்பான்ஸ் கரெக்டாக இல்லாட்டி உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃப்டர் செல்சர் வரும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஏதோ ஒரு லோக்கலாகவே ஏதோ ஒரு மரபணு ரீதியாகவே ஒரு தன்மை இருக்குது. அதனால தான் ஃபேமிலியில் நிறைய பேர்த்துக்கு அந்த ஆஃப்டர் செல்சர் அப்படியே அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வரதை நம்ம பர்டிகுலராக இது ஒன்று பண்ணி நம்ம அதை தடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி நடக்காது. வேறு என்ன காரணங்கள் ஆராய்ச்சி மூலமாக என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கர்ப்பமாக இருக்கிற டைமில் நம்ம நோய் எதிர்ப்பு நிலையில் சில மாற்றங்கள் ஏற்படும், அதனால் வாய்ப்புன்னு வரலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ரெண்டாவது, சத்து குறைபாடுனால வருமா அப்படின்னா பொதுவாக மக்கள் நம்புகிற மாதிரி பி காம்ப்ளெக்ஸ் குறைபாட்டில் இந்த ரெக்கரண்ட்டாக வர ஆஃப்டர் செல்சருக்கு அது ஒரு காரணம் கிடையாதுன்னு தெரிய வந்திருக்கு. ஸோ ரெக்கரண்ட்டாக திரும்ப திரும்ப வருது அப்படின்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எதர் B12 அந்த தட்டுப்பாடாக இருக்கலாம், அல்லது இரும்பு சத்து அயன்,
அல்லது ஃபோலிக் ஆசிட், இதெல்லாம் ஹெமாட்டினிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இரும்புச்சத்து சார்ந்த உங்களுக்கு வைட்டமின்கள். இது வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். அதுவும் இது ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறத விட, ஏன்னா இதெல்லாம் குறைபாடு இருந்தால் சிலருக்கு ரத்த சோகை இருக்கும். இந்த ரத்த சோகை இருக்கிறதுனால சரியான உங்களுக்கு ஆக்சிஜன் ஏற்றம் அங்கே லோக்கலில் நடக்காது, அதனால் இந்த ரிஸ்க் அதிகம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எதர் விட்டமின் B12 அல்லது இரும்புச்சத்து அல்லது ஃபோலிக் ஆசிட் அல்லது ஜிங்க், சரிங்களா, இந்த தட்டுப்பாடு இருந்தால் உங்களுக்கு இந்த ஆப்டஸ் அல்சர் அடிக்கடி வரலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அதுக்காக இந்த இரும்புச்சத்து மருந்தையோ அல்லது இந்த B12 மருந்தையோ ஜிங்க் மருந்தையோ நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டாலும் இது வந்து நிறைய பேத்துக்கு ரிலீஃப் ஆகிறது இல்லைன்னு தெரிய வந்திருக்கு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி 50% மேலே மரபணு காரணம் கொண்டது. அடுத்தது ட்ராமா. சிலர் பார்த்திங்கன்னா பல்லு வந்து கொஞ்சம் கரெக்டாக இல்லாமல் கொஞ்சம் இப்படி கொனையாக இருக்கும். அது வந்து அடிக்கடி ஏதாவது ஒரு இடத்துல பட்டுகிட்டே இருக்கும். அதனாலேயும் வந்து சிலருக்கு ஒரே இடத்துல அடிக்கடி புண்ணு வருது அப்படின்னா கட்டாயம் அவங்க பல் டாக்டர் போய் பார்த்து அது ஏதாவது காரணம் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டியது அவசியம். அப்புறம் புகைப்பிடிச்சிட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு ஸ்மோக்கிங் குறைச்சாங்கனாவோ நிறுத்தினாங்கனாவோ வாய்ப்புன்னு வரும். என்னடா ஸோ அப்படின்னா வந்து புகைப்பிடிக்க சொல்கிறீங்களா டாக்டர் அப்படி அர்த்தம் இல்லை. புகைப்பிடிக்கும்போது உங்களுக்கு லோக்கலாக பயங்கர இன்ஃப்ளமேஷன் ஆகி உங்களுக்கு அந்த தோலே வந்து பயங்கர கெட்டி ஆகிடும். ஸோ கெராட்டினைஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதனால் வாய்ப்புண்ணே வராது, சரிங்களா, தடிமாடு மாதிரி ஆகிடும் தோல். அதனால் வாய்ப்புண்ணே வராமல் இருக்கும். ஆனால் புகைப்பிடிக்கிற நிறுத்தினா உங்களுக்கு தோல் மறுபடியும் பழையபடி சாஃப்டாக ஆரம்பிக்கும். அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புன்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா அது நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. நான் தடிமனாகும்னு சொன்னேன் இல்லையா, அந்த கெராட்டினைசேஷன் நடந்தால் சரிங்களா வாய்ப்புன்னு வேணால் வராமல் இருக்கலாம், ஆனால் டைரெக்டாக கேன்சர் வந்துடும். அதனால் ஸோ அருண் டாக்டர் சரி பரவாயில்ல, ஸ்மோக்கிங் நிறுத்தக்கூடாது, தொடர்ந்து எடுத்தால் தான் வாய்ப்புன்னு வராதுன்னு சொல்லாருன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அது வேறு மாதிரி பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். இது இல்லாமல் வாயில் புண்ணு இருந்தால் வயிற்றில் புண்ணு இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்பாங்க. எல்லாருமே என்கிட்ட கேட்பாங்க, சார் வயிற்றில் ஏதாவது செக் பண்ணி பார்த்துருங்க சார், ஸ்கேன் ஏதாவது பண்ணி பார்த்துருங்க அப்படின்லாம் கேட்பாங்க. இது உண்மையாக அப்படின்னு கேட்டால் இது வந்து ரொம்ப ரேர். வாயிலையும் புண்ணு இருந்து வயிற்றுலையும் புண்ணு வருது ரேரான நோய்களில் வரலாம். பெசட்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம், அப்புறம் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், கிரான்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது ஆங்கோலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ்னு சொல்லக்கூடிய சில ஆட்டோ இம்யூன் நோய்கள். இந்த மாதிரி நோய்களில் உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடிக்கடி வாய்ப்புன்னு வரவங்க ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா ஒரு 2 பேர் 3 பேர்த்துக்கு இந்த நோய்கள் காரணமாக இருக்கலாம். அவங்களுக்கு வாயிலையும் புண்ணு இருந்து வயிற்றுலையும் புண்ணு இருக்கும், சரிங்களா. இது தானே ஒழிய மற்றபடி பெரும்பாலும் உங்களுக்கு வாய்ப்புண்ணுக்கும் வயிறு புண்ணுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்புறம் நான் சொன்ன அந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஹெர்பன்ஜெனான்னு சொன்னேன் இல்லையா, அதில் வேணால் வாய்ப்புண்ணு ப்ளஸ் வயிறு புண்ணு இருக்கும். இந்த மாதிரி வைரஸ் இன்ஃபெக்ஷன் அல்லது இந்த மாதிரி ரேரான நோய்கள் தான் இருக்கும் இல்லையா. பெரும்பாலானவங்களுக்கு வாய்ப்புண்ணு இருக்கும்பொழுது வயிறில் புண்ணு இருக்காது. ஸோ வாய்ப்புண்ணு இருந்தாவே வயிறோட ஆரோக்கியம் சரியில்லை, வயிறை வந்து நம்ம சரி பண்ணணும், அதை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு தப்பாக நினச்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, இதெல்லாம் ஓகே. எப்படி ட்ரீட் பண்ணுறது, எப்படி வராமல் தடுக்கிறது? ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் கொடுக்கறது இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், தவறில்லை. ஆனால் நிறைய பேர்த்துக்கு பயனளிக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை, சரிங்களா. ஸோ ட்ரீட் பண்ணுறது வாய்ப்புண் இருக்கும் பொழுது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மைல்டான வாய்ப்புண் இருக்கிறவங்க உங்களுக்கு அந்த மரத்து போகிற மருந்து உள்ள லோக்கல் அனஸ்தட்டிக் உள்ள சில ஜெல்லு நிறையா விற்குது. அதை வந்து நீங்கள் மருத்துவர் பரிந்துரையோடு நீங்கள் எடுத்துக்கிட்டாவே போதுமானது. ஓவர் த கவுண்டராகவும் சில ஜெல்லாம் கிடைக்குது, சரிங்களா, நீங்கள் பயன்படுத்த முடியும். சிவியராக வருது, ரொம்ப ஆழமான புண்ணு இருக்குது அப்படின்னா அப்போ வந்து லோக்கல் டாபிக்கல் கார்டிகோஸ்டீராய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையான மருந்துகளை பயன்படுத்தினா மட்டும்தான் அது ஆறும், சரிங்களா. ஸோ தீவிரமாக இருக்குன்னா கட்டாயம் உங்கள் மருத்துவரை போய் பார்த்து தக்க மருந்துகள் எடுத்துக்கங்க. அடிக்கடி வருது அப்படின்னா அந்த லோக்கல் டாபிக்கல் கார்டிகோஸ்டீராய்டு இருக்கக்கூடிய சில மவுத் வாஷு அல்லது ஜெல்லு அல்லது க்ரீமு அந்த மாதிரி வந்து தொடர்ந்து பயன்படுத்துகிற மாதிரி மருத்துவர்கள் உங்களுக்கு பரிந்துரை பண்ணுவாங்க. வராமல் தடுக்கிறது எப்படி அப்படின்னா நான் சொன்ன மாதிரி விட்டமின் இரும்புச்சத்து மருந்துகள் அந்தளவுக்கு பெனிஃபிட் ஆகிறது இல்லை. பட் டெஃபினட்டாக நம்ம எடுக்கிறது நல்ல விஷயந்தான். அதோடு சேர்த்து உணவுலையும் கொஞ்சம் காய்கறிகள் சாப்பிட்றது, நல்ல கொஞ்சம் பழங்கள் சாப்பிட்றது, கலரான பழங்கள் சாப்பிட்றது, கொஞ்சம் அசைவமாக இருந்தால் கொஞ்சம் ஏன்னா B12 அந்த சத்துக்காக இரும்பு சத்துக்காக கொஞ்சம் ஈரல் அந்த மாதிரி சாப்பிட்றது டெஃபினட்டாக பண்ணலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு பயனளிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் அதெல்லாம் பண்ணியும் உங்களுக்கு பயன் வரல அப்படின்னா நாம் நம்பர் 1 லோக்கல் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு அடிக்கடி மவுத் வாஷ், இந்த குளோர்ஹெக்சிடின்னு சொல்லிட்டு மவுத் வாஷ் கிடைக்கும், அதை வந்து அடிக்கடி பயன்படுத்தலாம். அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு மேலேயும் அடிக்கடி வருதுன்னா முறையாக நீங்கள் மருத்துவரை பார்த்து நான் சொன்ன மாதிரி தொடர்ந்து யூஸ் பண்ணக்கூடிய சில டாபிக்கல் ஸ்டீராய்டு ஜெல் அல்லது ரின்ஸு, மவுத் ரின்ஸு அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஏன்னா ரொம்ப அது சாப்பிடவே முடியல அப்படிங்கிறவங்க அதுக்கான ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் தான் போகணும். மற்றபடி இதை எடுத்தால் வரவே வராது, இதை பண்ணினா வரவே வராதுன்னு எதுவும் ப்ரூவன் எதுவும் இல்லை.
ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வாயை சுத்தமாக வச்சுக்கிறது, அப்புறம் வந்து சத்துள்ள உணவுகள் சாப்பிட்றது, முடிஞ்சால் வைட்டமின், இந்த இரும்பு சத்து அதுக்கான மருந்துகள் கொடுக்குறதெல்லாம் முயற்சி பண்ணி பார்க்கலாம். அது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா கட்டாயம் வேறு அதுக்குன்னு சில ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டோ இல்லை வேறு ஏதாவது நான் சொன்ன அந்த 1000ல் 2 பேர் 3 பேருக்கு இருக்கக்கூடிய அந்த நோய்கள் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கிறது அவசியம். மற்றபடி 1998 பேர்த்துக்கு வேறு ஒன்றும் பெரிய நோய்கள்லாம் இது உள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ வாய்ப்புண் எதனால் வருது, எப்படி நம்ம தடுக்க முடியும், என்ன வேலை செய்யும் செய்யாது, அதை பற்றி இந்த காணொளி மூலமாக புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். தொடர்ந்து நல்ல விஷயங்கள் பற்றி தொடர்ந்து பேசுவோம். நன்றி.